இன்றைய காலகட்டத்துல குழந்தைகளுக்கு விட்டமின் டி ட்ராப்ஸ் குடுக்கறது எவ்வளவு அவசியம்? வாங்க பேசலாம். நான் உங்க டாக்டர் சுபாஷினி ஃப்ரம் எம்ஜி மெடிக்கல் சென்டர். விட்டமின் டி சத்து குறைபாடு இருக்க குழந்தைகளை எப்படி நாம கண்டுபிடிக்கலாம்? இந்த குறைபாடு இருக்க குழந்தைகளோட கால்கள் உள்புறமாகவோ இல்லைன்னா வெளிப்புறமாகவோ வளைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த கண்டிஷனுக்கு பேரு ரிக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரிக்கெட்ஸ் இல்லைன்னா எலும்பு மலிவு நோய் இருக்கக்கூடிய குழந்தைகள் போன் வீக்கா இருக்கிறதுனால அவங்களுக்கு சீக்கிரமா ஃப்ராக்சர் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்கு. இந்த கண்டிஷன்ல இருந்து நம்ம குழந்தைகளை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்? பிறந்த குழந்தையில இருந்து 1 வயசு குழந்தை வரைக்குமே டெய்லி விட்டமின் டி டிராப்ஸ் 400 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் பர் டேக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம 1 வயசு தாண்டின குழந்தைகளுக்கு விட்டமின் டி டிராப்ஸாவுமே கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ விட்டமின் டி ரிச் ஆன ஃபுட் லைக் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சஸ், மஷ்ரூம்ஸ். இஃப் யூ ஆர் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். இது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற சன்லைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்க கூட ஒரு அரை மணி நேரம் வெயிலில் விளையாடுங்க. Thank you for watching. Do subscribe and follow for more medical related contents.